ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபேக்ட்ரி இன் தமிழ். நாம எல்லாருமே அதிகமாக பயன்படுத்துகிற சுகர் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃபேக்ட்ரிக்குள்ளே போகலாம். நம்ம எல்லாரோட வீட்லேயும் காணப்படுற முக்கியமான பொருட்களில் ஒன்று தான் ஒயிட் சுகர். கரும்புலேருந்து தான் சுகர் ரெடி பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். நீங்கள் எப்போதாவது யோசிச்சிருக்கீங்களா ப்ரௌன் கலரில் இருக்கிற கரும்பு சாறுலேருந்து எப்படி ஒயிட் கலரில் சுகர் கிடைக்குதுன்னு? ஓகே, எப்படின்னு பார்க்கலாம். பெரிய கரும்பு தோட்டத்திலிருந்து கரும்பு அறுவடை செய்யறது தான் இதோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அப்படி கரும்பு அறுவடை செய்யறதுக்கு தேவையான மெஷின் யூஸ் பண்ணி அறுவடை செய்து அதிலேருந்து இலையும் வேரும் தனியா கட் பண்ணி அதை நீக்குறாங்க. அப்புறம் தண்டு பகுதியை மட்டும் சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி கண்டெய்னர்ல போடுறாங்க. இப்படி செப்பரேட் பண்ணப்பட்ட கரும்பு தண்டுகளை பெரிய ட்ரக்ஸ் யூஸ் பண்ணி ஃபேக்டரியில கொண்டு போறாங்க. ஃபேக்டரியில் கொண்டு போய் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, வாஷிங் ஏரியாவில் வச்சு கரும்பு பீசஸ் எல்லாத்தையும் ரொம்பவே சூப்பராக க்ளீன் பண்ணுறாங்க. க்ளீன் பண்ண பிறகு எக்ஸ்ட்ராக்டிங் மெஷினுக்கு சென்ட் பண்ணுவாங்க. அங்கேருந்து இந்த பீசஸ் எல்லாத்தையும் மெஷினில் க்ரஷ் பண்ணி அதோட சாரை மட்டும் செப்பரேட் பண்ணுறாங்க. கரும்பு சாறு எடுத்த பிறகு கரும்பு சக்கையை வேற ப்ராசஸ் பண்றதுக்கு இன்னொரு இடத்துக்கு சென்ட் பண்றாங்க. அப்புறம் இந்த கரும்பு சாறை அலுமினியம் டேங்குகள்ல பத்திரப்படுத்தி வைப்பாங்க. இந்த கரும்பு சாறை 10 மீட்டர் உயரமுள்ள ஒரு டேங்க்ல வச்சு சல்ஃபர் டை ஆக்சைடு யூஸ் பண்ணி ப்ளீச் பண்ணுவாங்க. அதே நேரம் இன்னொரு இடத்துல சோடா பொடியும் தண்ணியும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுப்பாங்க. அப்புறம் இந்த சோடா பொடியும் தண்ணியும் கலந்த மிக்ஸ்ல ப்ளீச் பண்ண கரும்பு சாறு ஊற்றி 6 மணி நேரமா கிளறுவாங்க. இந்த ப்ராசஸ் முடிஞ்ச உடனே அந்த மிக்சிங் பிரவுன் கலர்ல இருந்து yellowish கலர்ல சேஞ்ச் ஆகும். அப்புறம் இந்த லிக்யூட பாய்லர்ல அனுப்பி 86 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில சூடு பண்ணி சுகரோட அளவு 15லேருந்து 60% வரைக்கும் மாற்றுவாங்க. அப்புறம் இதுல ஒரு ஆல்கஹால் சொல்யூஷனை ஊற்றுவாங்க. இந்த சொல்யூஷன் ஊத்துறதால சுகர் கிறிஸ்டல் ஷேப்ல வர ஹெல்ப் பண்ணுது. அப்புறம் சுகர் ப்ரிப்பேர் பண்றதுல இதுதான் லாஸ்ட் ஸ்டெப். இந்த ஸ்டெப்ல பேஸ்டா கிறிஸ்டலைஸ் ஆன சுகர் சிரப்பை 1200 RPMல சுற்றிட்டு இருக்கிற ஒரு சென்ட்ரிஃபியூகல் மெஷின்ல வச்சு சுத்துவாங்க. இப்படி சுற்றுறதால ஒயிட் கலர்ல உள்ள சுகர் கிறிஸ்டல்ஸ் எல்லாமே நடுவுல சேமிக்கப்படுது. அப்படி ஒயிட் சுகர் ரெடி ஆகுது. அப்புறம் ஹோல்சேல் விற்பனைக்காக பெரிய பைகள்லையும் ரீட்டைல் விற்பனைக்கு சின்ன பேக்குகளையும் ஃபில் பண்ணி அனுப்புவாங்க. இவ்வளவு கெமிக்கல்ஸ் சேர்த்து உருவாக்கப்பட்ட இந்த ஒயிட் சுகர் உடல் நலத்துக்கு எவ்வளவு தீங்கு அப்படின்னு நான் சொல்ல வேண்டியதில்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒயிட் சுகர் ப்ரிப்பரேஷன் பத்தின உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படியே ஒரு லைக் போட்டுட்டு அப்கமிங் வீடியோஸ் உங்களை வந்து சேர நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்காக காத்திருங்க. அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.